இந்த மீனை திரும்பவும் தண்ணியில் விட்டு அது வாழ அதுக்கு நன்மையும் செய்யலாம், இல்லை இதுக்கு தீமையும் செய்யலாம். நம்மை படைத்த கர்த்தர் நமக்கு சுய சித்தத்தை செய்ய நம்மை அனுமதித்திருக்கின்றார். நன்மை தீமை எது என்று ஆராய்ந்து நன்மையை தெரிந்தெடுக்க. ஆனால் மனிதனின் மனமும் உலகத்தை சிருஷ்டித்த நாளிலிருந்து தீமையை நோக்கி தான் செல்கின்றது. நம்முடைய ஆத்துமாவுக்கும் பிறருக்கும் நன்மை செய்யும்போது அது ஒன்றே அழியாமையாய் நம்மோடு கூட வரும். எல்லாவற்றை குறித்தும் நம்மை படைத்த கர்த்தரிடத்தில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ரோமர் 2:7-8 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும் என்று வேத வசனம் நம்மை எச்சரிக்கின்றது. எனவே கர்த்தருடைய கிருபையையும் நன்மை செய்வதையுமே நாடுவோம். இந்த உலகத்தில் நன்மை செய்து நாம் பாட அனுபவித்தால் கவலைப்படாதிருப்போம். கர்த்தர் மேன்மையானதை தருவார். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின்படி நம்மை வழிநடத்தி நன்மையை சுதந்தரித்து கொள்ள நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.